திருகோணமலை மாவட்டமானது பல்வேறு சுற்றுலா தலங்களை கொண்ட மிகவும் அழகான ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது. எனினும் இங்கு தமது உடலுடன் செயற்கை அவயங்களை தாங்கிக் கொண்டு சொல்லென்னா பல துயரங்களை அனுபவித்து கொண்டு வாழும் ஒரு பிரிவினராக மாற்றுத்திறனாளிகள் காணப்படுகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் செயற்கை அவயங்களை தமது மாவட்டத்திலேயே பெற்றுக்கொள்வதில் பல்வேறு சிரமங்களை இந்த மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்கின்றனர். நான் மூலமாக போட்டது குண்டசாலையில் கால் மாற்றிட்டேன். திருவண்ணாமலையில் வசதி இல்லாதபடியாக நாங்கள் தூரம் போய் நான் போட்டோம். அந்த தெளிவாக திருவண்ணாமலைக்கு செயல்படுத்தாங்க. என் பேர் மானா கோணேஸ்வரன், கோவாலபுரம் நிலாவளி. எனக்கு 93ஆம் ஆண்டு இந்த கால் முழங்கால்களை போனது. போய் இதுவரைக்கும் நான் ஒரு 25 காலுக்கிட்ட போட்டிருப்பேன். எல்லாம் கண்டி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு அப்படின்ட்டு அங்கே தான் போய் போட வேண்டியதாக இருக்குது. நான் எந்த சுயதொழில் விவசாயம் செய்கிறேன். அப்போ இந்த கால் அடிக்கடி பழுதாக போகிற சந்தர்ப்பங்கள்லேயும் அங்கே போய் எங்களுக்கு அந்த கால்களை போட்டுக்கொள்ள வசதி இல்லாமல் இருக்குது. இப்படி நிறைய பேர் இந்த கால் பிரச்சனை உடைஞ்சி போய் திருத்த இயலாத நிலவரத்தில் இந்த செயற்கை கால் போட்டு நடந்து சுயமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கூட கன பேர் கால் உடைஞ்சி இயங்கியில்லாத நிலவரங்களில் இருக்கிறாங்க. ஒரு 5-6 பேருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு 5-6 பேருக்கு கால் இருந்து கூட உடைஞ்சி அதை கொண்டு கண்டியிலையோ இல்லாட்டி மட்டக்களப்பிலையோ யாழ்ப்பாணத்துலேயோ இல்லாட்டி மாங்குளத்துலேயோ செய்ய இல்லாத நிலவரத்தில் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு எங்கள்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து ஒரு இந்த கால் செய்கிறக்குரிய பிரான்ச் ஒன்று முதல்ல இயங்கினது. இப்போ இயங்காத நிலைப்பாட்டில் இருக்காத எங்களுக்கு இயங்க பண்ணி அப்படி எங்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு கால்கள் கையில் போடுறதுக்கான ஒரு ஏற்பாடு ஒன்று செய்து தந்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எங்களை ஒரு மண்டாட்டமாக நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டுகோளாக வைக்கிறோம். எங்களுக்கு இந்த கால் கொஞ்சம் சுகமாக இருந்துன்னு சொன்னால் தானே எங்களுக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்கும். இந்த நடக்கிறத கூட பெரிய வேதனையோடு தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி செய்து அந்த மாவட்டத்தில் காலை செய்கிறதுக்கு ஒரு வழி செய்திருந்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும்.